Hello everyone, welcome back to Sowmya Ganesan's kitchen. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து டொமேட்டோ பிக்கல். இப்போ டொமேட்டோஸ் சீப்பா கிடைக்கிறதுல எனக்கு வந்து இந்த வாட்டி வாங்கினது 5 கிலோ 100 ரூபாய்க்கு 5 கிலோ 100 ரூபான்னு வந்திருந்தாங்க வாசல்ல. ஒன்று ரெண்டு டேமேஜ்டா இருந்தது, பட் அதை எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். நம்ம இதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வேண்டான்னா நார்மல் எண்ணெய் எடுத்துக்கலாம். யூஸ்வலி நல்லெண்ணெய், அப்புறம் கடுகு, மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கார சில்லி பவுடர், வெந்தய பொடி நல்லா வறுத்து நல்லா அரைச்சிண்டது, அதுக்கப்புறம் பெருங்காயம், நல்ல பெருங்காயம் எடுத்துக்கோங்க, உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் சிட்ரிக் ஆசிட். புளிப்பு இல்லைன்னா டொமேட்டோவில் புளிப்பு இல்லைன்னா எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 3 கிலோ தக்காளி நான் எடுத்துட்டுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணலாம். 3 கிலோவில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 கிலோ வரைக்கும் ஊறுகாய் கிடைக்கும். அப்புறம் ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த கண் எடுத்துடணும். கண் ப்ளஸ் அந்த ஒயிட் கலர் வந்து அது சரியாக வேகாத, அறவும் படாது, அரைப்படாது. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டுலாம். இது கொஞ்சம் வேலை இஃப் யூ ஆர் மேக்கிங் பெரிய குவான்டிட்டியில் பண்ணால். மற்றபடி சின்ன குவான்டிட்டியில் பண்ணால் இது ஈஸியாக முடிஞ்சிடும். பட் இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு பாருங்கள், எல்லா கண்ணும் எடுத்துட்டோம் நம்ம. அப்புறம் இதை வந்து ஒரே ஒரு ப்ரெஷருக்கு வந்து விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணணும். அப்புறம் இந்த தண்ணி எக்ஸஸ் நல்லா வெளியே வந்துடும், அதெல்லாம் ட்ரெயின் பண்ணி விட்டுடலாம். நம்ம வெறும்னே அரைச்சி பண்ணோன்னா இந்த தண்ணி எல்லாம் இருக்கும், அது கொதிக்க டைம் ஆகும் நம்மளுக்கு. ஸோ சேவ் பண்ணுறோம். அப்புறம் இந்த தோல் ஈஸியாக வந்துடும். நம்ம அந்த இதை எடுத்துட்டோம் இல்லையா, கண் எடுத்ததுனால தோல் வந்து மாட்டிக்காமல் ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ இப்படி செப்பரேட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ வந்து ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா அப்படி ஸ்மாஷ் பண்ணிடலாம். எல்லாம் ஈஸியாக ஸ்மாஷ் ஆயிரும், அந்த இதை எடுத்துட்டதுனால நடுவில் இருக்கிற நரம்பு. இப்போ வந்து இதை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த இதை தோலை கூட நம்ம வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சின்றலாம், ஈஸியாக அரைப்பட்டுரும். ஸோ இது நல்லா உங்களுக்கு ஒரு பைண்டிங்கோட இது இருக்கும். அந்த விதை அரைப்பட்டுனா லைட் கசப்பு கிடைக்கும், அதை அரைப்படாமல் நம்ம இது பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பல்பியாகவும் இருக்கும், ப்ளஸ் ஸ்மூத்தாக நல்லா வரும் இது. இப்போ வந்து ஈஸியான ப்ராசஸ். நம்ம யூஸ்வலாக வெறும்னு அரைச்சா கொதிச்சு அங்கேயும் தெரிச்சு ஆகும்ல. ஸோ இப்போ நம்ம அதே குக்கரில் திருப்பி எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இப்போ இந்த தண்ணி எல்லாம் போகிறதுக்கு நம்ம ஒரு 5 to 6 விசில்ஸ், மேபி ஜாஸ்தி கூட எடுக்கலாம். அந்த விசில் ஸ்லோவாக ஆரம்பிச்சப்பறம் அணைச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், பாதிக்கு மேலே உங்களுக்கு தண்ணி குறைஞ்சிரும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த தளன்னு கொதிச்சு எல்லா இடத்துலையும் டர்ட்டியாக ஆகிற விஷயம் ஆகாது. இப்போ வந்து பக்கத்தில் இப்போ சேம் ப்ராசஸ், சட்டியில் அந்த நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் அதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆனால் தெரிக்கும். தண்ணி வந்து நம்ம அந்த குக்கரில் நல்லா ஒரு 5-6 விசில் வச்சதுனால நம்மளுக்கு நல்லா அது வந்து சூப்பராக அந்த தண்ணி எல்லாம் முக்கால்வாசி போயிடுது. இப்போ வந்து தெரிக்கிறதும் அங்கேயும் டர்ட்டி ஆகிறது, அடுப்பு மேலெல்லாம் வராது. இப்போ பாருங்கள், மோஸ்ட்லி அவ்வளோவா தெரிக்காது. பட் ஆனால் கூட ஒரு ஹை ஃப்ளேமில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இன்னும் நல்லா சீக்கிரமாக தண்ணி வற்றிடும். நம்மளுக்கு அந்த தண்ணி டோட்டலாக வற்றினா தான் ஷெல்ஃப் லைஃப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், மஞ்சள் தூள், இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ், நல்ல மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் கார சில்லி பவுடர், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூனே போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது பாருங்கள், நீங்களே பாருங்கள், ரொம்ப தெறிக்க மாட்டேங்குது, குட்டி குட்டி பபிள்ஸ் தான் வருது தண்ணி இருக்கிறது. பட் ரொம்ப தெரிச்சு அங்கேயும் ஆகாது. இந்த இதில் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் ப்ராசஸ். குக்கரில் 5-6 விசில், மேபி 7-8 விசில் கூட தேவைப்படலாம் நிறைய குவான்டிட்டி பண்ணிங்கன்னா. ஸோ அது பண்ணுறதுனால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இப்போது உப்பு போட்டுக்கலாம். நம்மளுக்கு தண்ணி எல்லாம் போயிடுது. இப்போ உங்களுக்கு உப்பு குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு நம்ம மீடியமில் வச்சுக்கலாம், மீடியம் டு சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி கூட அப்புறமா உப்பு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் எனக்கு கொஞ்சம் கம்மின்னு தோணித்து. ஸோ நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் வேணும்னா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கொதிக்கணும். இப்போ வந்து வெந்தயப்பொடி இன்னொரு ப்ரிசர்வேட்டிவ், பாழாகாமல் இருக்கிறதுக்கு. இந்த தக்காளி தொக்கு வந்து மாங்காய் தொக்குவோட நல்ல ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப்னா ஆக்சுவலி இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். நீங்கள் மேலே வெளியே வைக்க வேண்டாம். நான் வச்சதில்லை இது வரைக்கும். ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு 1-2 மாதம் வரைக்கும் கூட தாராளமாக இருக்கும், உங்கள் குழந்தைங்க எல்லாம் காலி பண்ணலைன்னா.
இப்போ வந்து நம்மளுக்கு புளிப்பு பத்தலான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துன்னு கொஞ்சம் தக்காளி ரொம்ப புளிக்கும், கொஞ்சம் புளிக்காது, ஸ்வீட்டாக இருக்கும். பட் ஊறுகானா நம்மளுக்கு வந்து புளிப்பு உப்பு காரம் பேலன்ஸ்டாக தான் நல்லா இருக்குங்கிறதுனால நான் ஒரு பிஞ்ச் சிட்ரிக் ஆசிட் போட்டுக்கிறேன். அது வந்து நல்ல ஒரு டேங்கி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் எண்ணெய் நல்லா அப்படி பிரிஞ்சு வரணும். இன்னும் கூட நல்லா கொதிக்க வச்சா ஒரு ரோஸ்டட் ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு அந்த எண்ணெய் பிரிய விடணும். நல்லா பிரிஞ்சுதுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து பாழாகாமல் இருக்கும். நல்லா எல்லாத்துலேயும் தொட்டுக்கலாம். நீங்கள் வந்து சாதத்தில், தோசை, சப்பாத்தி எல்லாம் எவ்வளோ வெரைட்டியாக தொட்டுக்கலாம். இது ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.